பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்திலே நமக்கு சொல்லி தருகிறான். அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் உண்டு. அந்த பெயர்களை கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் அழையுங்கள் என்று கூறுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி திஸ்அத்தன் வ திஸ்ஈன இஸ்மா. அல்லாஹ்விற்கு 99 பெயர்கள் உண்டு. மன் அஹஸஹா தஹலல் ஜன்னah. எவர்கள் அதை மனதில் நிறுத்திக் கொள்கின்றாரோ அவர் மறுமை நாளிலே சொர்க்கம் செல்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் உண்டு, 99 பெயர்கள் உண்டு. அந்த பெயர்களை ஏன் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெயர்களை யார் மனதில் நிறுத்திக் கொள்கிறாரோ அவர் மறுமை நாளிலே சொர்க்கம் செல்வார் என்று ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வை பற்றி ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே அறிய வேண்டும். தன்னை படைத்த இறைவனை அறிய வேண்டும். தன்னை படைத்த இறைவன் அவன் எப்படிப்பட்டவன், அவன் எந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளவன், எந்த அளவுக்கு பவர் உள்ளவன், எந்த அளவுக்கு கிருபை உள்ளவன், எந்த அளவுக்கு அருளாளன், எந்த அளவுக்கு சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவன் என்பதையெல்லாம் தன்னை படைத்த இறைவனை ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பெயர்களை, அழகான பெயர்களை திருக்குர்ஆனிலே சொல்லி கொடுத்து அதன் மூலமாக அல்லாஹ்வை அடையுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நாம் எல்லாம் யா அல்லாஹ் என்று நாம் அழைப்போம், அல்லாஹும்ம என்று சொல்லி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஆனால் நிறைய பெயர்கள் உண்டு. அர் ரஹ்மான் என்ற பெயர் உண்டு, அர் ரஹீம் என்று பெயர் உண்டு, மாலிக் என்று பெயர் உண்டு, அஸ்ஸலாம் என்று பெயர் உண்டு, அர் ராசிக் என்று பெயர் உண்டு. அப்போ இதை சொல்லி அல்லாஹ்விடத்திலே நம்ம பிரார்த்தனை செய்யணும். அர் ரஹ்மானே எனக்கு அருள் புரிவாயாக, அர் ரஹீமே எனக்கு கிருபை செய்வாயாக, அர் ராசிகே எனக்கு ரிஸ்கை வழங்குவாயாக, அஸ்ஸலாமே எனக்கு நிம்மதி வழங்குவாயாக என்று அல்லாஹ்வுடைய பெயர்களை, ஒவ்வொரு பெயர்களை அழைத்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகிறார்கள், அல்லாஹ் தஆலா கூறுகிறான் என்று சொன்னால் படைத்த இறைவனை பற்றி நாம் முதலாக அறிய வேண்டும். படைத்த இறைவனை அறியாத காரணத்தினால்தான், உண்மையான இறைவன் யார் என்று அறியாத காரணத்தினால்தான் நம்முடைய சமுதாயத்திலே அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய வணக்கத்தை மற்ற அவுலியாக்களிடத்திலும் தர்காக்களிடத்திலும் சென்று அவர்களிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ்வை பற்றி அறியாத காரணத்தினால்தான் யார் யாருக்கோ என்னென்ன சக்தி இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஜோசியக்காரனுக்கு சக்தி இருக்கிறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறவனுக்கு சக்தி இருக்கிறது என்று நம்புகிறார்கள். கயிறை கட்டுவதன் மூலமாக கயிறுக்கு சக்தி இருக்கிறது என்று நம்புகிறான் மனிதன். அப்ப படைத்த இறைவன் என்பவன் யார் என்பதை அறியாத காரணத்தினால்தான் மனிதர்கள் அல்லாஹ் உண்மையான இறைவனை விட்டு இந்த உலகத்திலே படைப்பு இனங்களை வணங்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அதனால ஒவ்வொரு மனிதனும் தன்னை படைத்த இறைவனை முதலாக அறிய வேண்டும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக ஒரு மனிதன் நம்ப வேண்டிய விஷயம் 6 விஷயம் சொன்னார்கள். அது மதரசாவிலே கற்றுக் கொடுப்பார்கள். முதல் கல்வியாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் 6 விஷயம். அதிலே ஒன்றுதான் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாக ஒரு மனிதன் 6 விஷயங்களை நம்பணும். அல்லாஹ்வை நம்பணும், அவனுடைய வானவர்களை நம்பணும், அவனுடைய வேதங்களை நம்பணும், அவனுடைய தூதர்களை நம்பணும், மறுமை நாளை நம்ப வேண்டும், விதியை நம்ப வேண்டும். இந்த 6 விஷயத்தில முதல் விஷயம் எது? அல்லாஹ்வை நம்புவது, படைத்த இறைவனை நம்புவது. நம்புவது என்றால் என்ன? ஒரு இறைவன் இருக்கிறான் என்று நம்புவதா? உண்மையாகவே இந்த உலகத்தில்
உலகத்தில் கடவுள் இருக்கிறானா இல்லையா என்று ஆணித்தரமாக தெரிந்து நம்ப வேண்டும். உலகத்தில் பல கடவுள்கள் இருப்பார்கள், ஒரே ஒரு கடவுள் தான் இருப்பானா என்று அதை தெரிந்து புரிந்து அறியக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படி அறிந்து புரிந்து இந்த உலகத்தை படைத்தவன், அண்ட சராசரங்களை படைத்தவன், கோலங்களை படைத்தவன், ஆர்ப்பரிக்கும் கடல்களை படைத்தவன், உயர்ந்த மலைகளை படைத்தவன், பறந்து விரிந்து இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் ஒரே ஒரு கடவுள் தான், ஒரே ஒரு இறைவன் தான் என்று ஆணித்தரமாக உறுதியாக நம்பி வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும், வேறு விதமாக அமையும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகின்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபியே, நீங்கள் அல்லாஹ் என்பவன் யார் என்பதை முதலாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் படியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான் என்றால் அவர்களுக்கு சொல்கின்ற மாதிரி நமக்கு அல்லாஹ் தஆலா படைத்தவனை அறிந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லித் தருகிறான். நம்மை படைத்த இறைவனை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில நம்முடைய இறைவனை, உண்மையான இறைவனை அதிகமாக நேசிக்க நம்ம ஆரம்பிக்கிறோம். அவனுடைய கட்டளைகளுக்கு நம்ம ஒருபோதும் மாறு செய்யவே மாட்டோம். அவனுடைய கட்டளைக்கு அடிப்படை இந்த உலகத்தில் வாழ்வோம். அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னான், அல்லாஹ்வை பற்றி நம்ம முழுமையாக தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை தவிர வேற எதையும் நேசிக்க மாட்டோம். நாம் அல்லாஹ்வை மட்டும்தான் நேசிப்போம். நாம் அதே மாதிரி அவனுடைய கட்டளைக்கு மட்டும்தான் அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழ்வோம். இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு கட்டளைகளுக்கும், எந்த ஒரு அனாச்சாரங்களுக்கும், எந்த ஒரு விஷயத்திற்கும், எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கும் எவ்வளவு உருட்டி மிரட்டினாலும் சரி அவனுக்கு அடிபணிய மாட்டோம். ஒரே ஒரு இறைவனுக்கு மட்டும்தான் அடிபணிந்து இந்த உலகத்திலே வாழ்வோம். கண்டவனுக்கு எல்லாம் இந்த உலகத்திலே பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், கண்ட ஆட்சியாளர்களுக்கெல்லாம் நடுங்கி ஒடுங்கி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் காரணம் என்ன? அந்த அல்லாஹ்வை பற்றி தெரியல. நீ அல்லாஹ்வை விட நீ பெரியவனடா, நீ என்ன படைத்த இறைவனை விட நீ பெரிய பவர் உள்ளவனா நீ என்று இந்த உலகத்திலே ஈமானோடு அவன் இருப்பான். பயந்து பயந்து எவன் வாழ்கிறானோ, தொடர்நெடுங்கியாக இந்த உலகத்தில் எவன் வாழ்கிறானோ அவன் அல்லாஹ்வை பற்றி அறியல என்று பொருள். அதே மாதிரி அல்லாஹ்வை ஒருவன் அறிந்து விட்டான் என்று சொன்னால் பாவங்களில் இருந்து தவிர்ந்து கொண்டு வாழ்வான். பாவங்களில் இருந்து தவிர்ந்து கொண்டு வாழ்வான். பாவங்கள் யார் அதிகமாக செய்து கொண்டே இருக்கிறானோ அவன் நிச்சயமாக படைத்த இறைவனை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று பொருள். படைத்த இறைவனை அறிந்து கொண்டு விட்டான் என்று சொன்னால் மரணத்திற்கு ஒருபோதும் பயப்பட மாட்டான். மரணம் என்பது எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்லை, அதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எனக்கென்று ஒரு மரணம் அல்லாஹ் தஆலா விதித்து வைத்திருக்கிறான். அது எந்த நேரத்தில், எந்த வயதில், எந்த இடத்திலே நடக்கும் என்று எனக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். அந்த நேரத்தில் வரும். அதனால் அந்த மரணத்திற்காக வேண்டி நான் தயாராக இருக்கிறேன். வேற எதற்காக வேண்டி, எவனுக்காக வேண்டி இந்த உலகத்தில் நான் பயந்து வாழ்வதற்கு அவசியம் கிடையாது என்ற அடிப்படையிலே மரணத்தை நோக்கி இருப்பான். அல்லாஹ்வை அறிந்தவன். அல்லாஹ் அறியாதவன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பயந்து பயந்து வாழ்வான். ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா, ஆஹா நோய் வந்துருச்சு, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, நமக்கு ஆயிடுமோ. யாராவது உடல்நலம் சரியில்லாதவர்களை போய் சந்தித்து விட்டு வந்தாலும் கூட பயப்படுறான், நடுங்குறான். ஆஹா நமக்கு எது நோய் வந்துருமோ, நமக்கு ஏதாவது ஆயிடுமோ, சீக்கிரமா நம்ம மூத்த ஆயிடுமோ, பயப்படுறான் மனுஷன். எதுக்கு பயப்படணும்? அல்லாஹ் என்ன எழுதி வைத்திருக்கிறானோ அது நடக்கும். அது நீ எங்கேயா இருந்தாலும் சரி, நீ மிகப்பெரிய கோட்டையிலே நீ இருந்தாலும் சரி, இரும்பு கோட்டையிலே உள்ளே இருந்தாலும் சரி, மரணம் என்று இருந்தால் அது வந்துடும். எதற்காக வேண்டி பயப்படணும்? அது எதற்காக வேண்டி பயந்து நடுங்கி இந்த உலகத்திலே வாழணும்? மரணம் என்பது எந்த நேரத்திலும் நான் தயாராக இருக்கிறேன் என்ற அடிப்படையிலே யார் இருப்பான்? உண்மையான இறைவன் அல்லாஹ்வை அறிந்து புரிந்து வாழ்கிறானே, இந்த உலகத்திற்கு சாவுக்கும் மரணத்திற்கு பயப்படவே மாட்டான் அவன். அதே மாதிரி அல்லாஹ்வை அறிந்தவன் அவனுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வந்துச்சுன்னா அந்த சோதனை எல்லாம் அவன் துச்சமாக மதிப்பான். எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் சரி அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வான் அவன். அல்லாஹ்வை அறிந்தவன். அல்லாஹ்வை அறியாதவன், அல்லாஹ்வை புரியாதவன்
அவனுடைய வாழ்க்கையிலே சிறிய ஒரு சங்கடங்கள், சிறிய ஒரு சோகம், சிறிய ஒரு பிரச்சனை, சிறிய ஒரு சோதனை வந்தாலும் அவன் அப்படியே துவண்டு போய் விடுவான். அல்லாஹ்வை அறியாதவன், அறிந்தவன் சோதனையா எது வந்தாலும் பரவாயில்லை. நபிமார்களுக்கு வராத சோதனையா, சகாபாக்களுக்கு வராத சோதனையா எனக்கு வந்திருக்கிறது? இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த சோதனையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அதையே திராணிக்கக்கூடிய ஒரு சக்தி அவனிடத்தில் இருக்கும். அந்த திராணியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் தவிர வந்த சோதனை எப்படி என்ன செய்யறது, ஏது செய்யறது என்று அந்த மாதிரி இருந்து விட மாட்டான் என்பதை அல்லாஹ் தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார்கள். ஆக அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களை அல்லாஹ் தஆலா திருமறையிலே நமக்கு நிறைய பெயர்களை சொல்லி தருகிறான். அதையெல்லாம் நாம் படித்து அர் ரஹ்மான் என்றால் என்ன, அர் ரஹீம் என்றால் என்ன, மாலிக் என்றால் என்ன, அர் ரஸாக் என்றால் என்ன, ஜப்பார் என்றால் என்ன, முத்தகப்பீர் என்றால் என்ன, இப்படி 99 பெயர்களை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தருகிறானே. நம்முடைய சமுதாயத்திலே இந்த 99 பெயர்களை ஒரு தகடிலே எழுதி ஒரு அட்டையிலே எழுதி பள்ளிவாசலிலே தொங்க விடுவது, வீடுகளிலே தொங்க விடுவது, அல்லது கடைகளிலே தொங்க விடுகிறார்கள். தல்சுமாத்து என்று சொல்லக்கூடிய தகடுகளிலே 99 பெயர்களை எழுதி வீட்டுக்கு முன்னால, அதாவது நுழைந்தால் தெரிய வேண்டும், ஹாலில் மாற்றி விடுவார்கள். எதுக்கு? உள்ள சைத்தான் வரமாட்டான். அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய 99 அந்த திருநாமங்களை வீட்டிலே மாட்டி வைத்தான், சைத்தான் வரமாட்டான். அதே மாதிரி கடைகளிலே கடைக்கு அந்த ஜல்லாவுக்கு நேரா தொங்க விட்டால் நிறைய பரக்கத் கிடைக்கும், நிறைய லாபம் கிடைக்கும், நிறைய வியாபாரம் ஆகும். இந்த மாதிரி இந்த 99 பெயர்களை நம்முடைய சமுதாயத்தை பயன்படுத்துறாங்க. 1000 தடவை ஓதினால் நல்லது நடக்கும். இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ற அழகிய பெயர்களை 100 முறை ஓதினால் நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். இப்படின்றதுக்காக வேண்டி மாத்திரம்தான் நம்முடைய சமுதாயத்திலே அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அழகிய பெயர்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இதுக்காக கொடுத்திருக்கிறான். அவனுடைய பெயரை இதற்காக வேண்டிய பரக்கத்துக்காக வேண்டி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் எதற்காக வேண்டி? அல்லாஹ்வை அறியுங்கள், அல்லாஹ்வை புரிந்து கொள்ளுங்கள். அவன் எந்த அளவுக்கு கருணையாளன், எந்த அளவுக்கு கிருபை உள்ளவன், எந்த அளவுக்கு சாந்தம் உள்ளவன், எந்த அளவுக்கு ரிசுக்கு வழங்கக்கூடியவன், எந்த அளவுக்கு உங்களை காப்பாற்றக்கூடியவன். முதலில் நீங்கள் அவனை அறியுங்கள் என்பதற்காக தான் அவனுடைய பெயர்களை கொடுத்திருக்கிறானே தவிர இதை எழுதி வைத்து மாட்டிக்கொண்டு அதன் மூலமாக பரக்கத்து பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களில் ஒரு பெயரை பற்றி நாம் இந்த ஜும்மாவை பார்க்க போறோம். அவனுடைய அழகிய பெயர்கள் ஒரு பெயர் அஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களில் ஒரு பெயர் அஸ்ஸலாம். அஸ்ஸலாம் என்று சொன்னால் சாந்தி அளிப்பவன், நிம்மதியை வழங்கக்கூடியவன், சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவன் என்று பொருள். அல்லாஹ்வுடைய பெயரு அஸ்ஸலாம். அஸ்ஸலாம் என்றால் என்ன? அவன் நிம்மதியை வழங்கக்கூடியவன், சாந்தத்தை வழங்கக்கூடியவன். அவனுக்கு எந்த ஒரு குறைகளும் கிடையாது, எந்த ஒரு முரண்பாடும் இல்லாதவன். அவன் தூய்மையானவன். அவனுக்கு எந்த ஒரு பலகீனமும் கிடையாது. அதனாலதான் அவனுடைய பெயர் அஸ்ஸலாம். சாந்தமானவன், அமைதியானவன், அமைதியை உருவாக்கக்கூடியவன், மக்களுக்கு மத்தியிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவன். இதுதான் அஸ்ஸலாம் அவனுடைய அழகிய பெயர். அவனுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. சாந்தம் உள்ளவன், குறையில்லாதவன் தான். ஒரு மருத்துவர் இருக்கிறார் என்று சொன்னால், அவரே நோயாளியாக படுத்துக் கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு, நோயாளிகளுக்கு அவர் சிகிச்சை அளிக்க முடியாது. அந்த மாதிரிதான் அல்லாஹ் என்பவன், அவன் சாந்தமானவன், சாந்தத்தை வழங்கக்கூடியவன் என்றால் எந்த ஒரு குறையும் கிடையாது, அவனுக்கு எந்த ஒரு பலகீனமும் அவனுக்கு கிடையாது என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லித் தருகிறான். அதே மாதிரி அவனுடைய பெயராலே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு ஒரு மார்க்கத்தை வழங்கியிருக்கிறான். அதற்கு பெயர்தான் இஸ்லாம். அவனுடைய பெயர் அஸ்ஸலாம். அவனுடைய பெயராலே அல்லாஹ் தஆலா இஸ்லாம் என்ற மார்க்கத்தை வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால், இஸ்லாம் என்றால் என்ன?
இஸ்லாம் என்றால் என்ன? சாந்தி, சமாதானம், அமைதி என்று பொருள். இஸ்லாம் என்பது சாந்தத்தை ஏற்படுத்தக்கூடியது. இஸ்லாம் என்பது அமைதியை ஏற்படுத்தக்கூடியது. இஸ்லாம் என்பது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது. இஸ்லாம் என்பது மக்களுக்கு மத்தியிலே சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அப்போ அல்லாஹ் தஆலா அவனுடைய பெயராலேயே மார்க்கத்தை வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எல்லா மக்களும் சாந்தி சமாதானத்தோடு நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா அவனுடைய பெயராலே இஸ்லாம் என்ற மார்க்கத்தை வழங்கியிருக்கிறான். இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பின்பற்றி வாழும் பொழுதுதான் மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியோடு வாழ முடியும். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாம் மட்டும்தான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மட்டும் பின்பற்றி யார் இந்த உலகத்திலே வாழ்கிறாரோ அவர் மட்டும்தான் நிம்மதியோடு இந்த உலகத்தில் வாழ முடியும். யார் இஸ்லாமிய அல்லாத பல கலாச்சாரங்களையும் இந்த உலகத்தில் யார் பின்பற்றி வாழ்கிறானோ நிச்சயமாக நிம்மதியே அவனுக்கு இருக்காது என்பதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அதே மாதிரி இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏற்று இந்த உலகத்தில் யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு பெயர் முஸ்லிம். அவர்களுக்கு பெயர் என்ன? முஸ்லிம். அல்லாஹ்வுடைய பெயர் அஸ்ஸலாம். அவனால் கொடுக்கப்பட்ட மார்க்கத்தின் பெயர் இஸ்லாம். இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் பெயர் முஸ்லிம். முஸ்லிம் என்றால் என்ன? முஸ்லிம் என்றால் அமைதியை ஏற்படுத்தக்கூடியவன், கட்டுப்படக்கூடியவன், சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவன் முஸ்லிமுக்கு பெயர். முஸ்லிம் என்றால், முஸ்லிம் என்று சொன்னால் கட்டுப்படக்கூடியவன். யாருக்கு? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவன், சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவன், மக்களுக்கு மத்தியிலே நிம்மதியை ஏற்படுத்தக்கூடியவன். இதுதான் பொருள். முஸ்லிம் என்றால் நம்முடைய சமுதாயத்தில் சில மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். சில மக்கள் முஸ்லிம் என்று சொன்னால் மற்ற மக்கள் எல்லாம் பயந்து நடுங்கி ஓட வேண்டும், தலையிலே தொப்பி அல்லது கச்சீப்பு கட்ட வேண்டும், நெஞ்சு அளவுக்கு தாடி, கண்ணுக்கு சுருமா அப்படியே போட்டு நடந்தோம் என்றால் மற்ற மக்கள் எல்லாம் அப்படி கதி கலங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான். அது அல்ல. முஸ்லிமையை பார்த்தால் ஒரு அன்பு கலந்த பயம் இருக்க வேண்டும். வெறுமனே பயம் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் வெறுமனே பார்த்து முஸ்லிமா என்று பயந்து நடுங்கி வாழக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி? பயம் கலந்த ஒரு அன்பு கலந்த ஒரு பயம் இருக்கணும். முஸ்லிமா நல்ல ஒரு முழுக்கம் உள்ளவர், அவர்கிட்ட கரெக்டா நடக்கணும், நாம அப்படின்ற மாதிரி இருக்கணும். இவனா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ முஸ்லிம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள், முஸ்லிம் என்ன, இந்த உலகத்திலே யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் இழைக்க மாட்டான், யாரையும் கேவலமாக நடத்தவும் மாட்டான், யாரையும் கேவலமாக நினைக்கவும் மாட்டான், அவன்தான் முஸ்லிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், தனது நாவினாலும் தன்னுடைய கைகளாலும் பிறருக்கு தீங்கு இழைக்காமல் இருக்கிறானே அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். என்றால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய நாவினால் யாருக்கு எந்த ஒரு தொந்தரவு விளைத்து விடக் கூடாது. நாவினால் எப்படி தொந்தரவு விளைப்பது? ஒருத்தரை பத்தி புறம் பேசுவது, ஒருத்தரை பத்தி இல்லாத பொல்லாத பேசுவது, அவதூறு பேசுவது இல்லையா? இதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு தொந்தரவு விளைத்து விடக்கூடாது. கரத்தின் மூலமாக என்ன? நம்முடைய கரங்கத்தின் மூலமாக யாரையும் துன்புறுத்தி விடக்கூடாது. அது உயிரை அது வாய் பேசாத உயிர் ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கும் நம்முடைய கரங்களால் எந்த ஒரு தீங்கு இழைக்க கூடாது. அப்படி இழைக்காமல் இருக்கிறானே அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார்கள். இப்படி இந்த உலகத்திலே யாருக்கும் கொடுமை புரியாமல், யாருக்கும் தீங்கு இழைக்காமல், மக்களுக்கு மத்தியிலே சாந்தி சமாதானத்தை போதித்துக் கொண்டு, சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்தி கொண்டு, மக்களுக்கு மத்தியிலே நிம்மதியை ஏற்படுத்தி கொண்டு, உண்மையுள்ள ஒரு முஸ்லிமாக இந்த உலகத்திலே ஜீவித்து யார் மரணிக்கின்றானோ அவனுக்கு மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற மிகப்பெரிய பரிசு என்னவென்று சொன்னால், லஹும் தாரிஸலாம் இன்த ரப்பிஹிம், மறுமை நாளிலே அவர்களுக்கு தாரிஸலாம் என்ற அமைதி இல்லத்தை அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். தாரிஸலாம் சொன்னால், தார் என்று சொன்னால் இல்லம்,
இஸ்லாம் என்று சொன்னால் அமைதி. அமைதி இல்லத்தை அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே வழங்குகிறான். அந்த அமைதி இல்லத்துக்காக வேண்டிதான் இந்த உலகத்தில் நாம பாடுபடும். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு அமைதி கிடையாது, நிம்மதி கிடையாது. நமக்கு இந்த உலகத்தில் எல்லாமே கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், சங்கடங்கள், நோய் நொடி எல்லாமே இருக்கு. இந்த உலகத்தில் நமக்கு சாந்தமான வாழ்க்கை இருக்குது என்று யாருமே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தை வைத்து, ஏதோ ஒரு புராண வசனங்களை, ஏதோ ஒரு அதிசயங்களை வைத்து நிம்மதி கட்டுக்கலாமே தவிர, ஆனா உண்மையான நிம்மதி எங்கு கிடைக்கும் என்றால் மறுமை நாளிலே கிடைக்கும். உண்மையான நிம்மதி அங்குதான். அந்த சாந்தமான அந்த இல்லத்திற்கு, அமைதி இல்லத்திற்கு, சொர்க்கத்திற்கு சென்று விட்டோம் என்று சொன்னால் அங்கு எந்த ஒரு குறைகளும் கிடையாது, எந்த ஒரு சங்கடங்களும் கிடையாது, எந்த ஒரு நோயும் இல்லை, எந்த ஒரு நொடியும் இல்லை, எந்த ஒரு கஷ்டங்களும் கிடையாது, சம்பாதிக்க வேண்டிய விஷயமும் கிடையாது, எதுவுமே இல்லை. எல்லாமே மறந்து நிம்மதியோடு அந்த சாந்தி இல்லத்தை தங்கியிருப்போம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்படிப்பட்ட அந்த சாந்தி இல்லத்திற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே உலகத்தில் இருக்கிற மக்களை அல்லாஹ் தஆலா அழைத்துக் கொண்டு இருக்கிறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம். அந்த அமைதி இல்லத்தின் பக்கம்தான் மனிதர்களை அல்லாஹ் தஆலா அழைத்துக் கொண்டே இருக்கிறான். இந்த புனித உண்மையான இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த புனித இஸ்லாத்தின் பக்கம் யார் வந்து விட்டார்களோ அவர்கள் அமைதி பெறுவார்கள், நிம்மதி பெறுவார்கள், சாந்தம் அடைவார்கள். மறுமை நாளிலும் அவர்கள் சாந்தமான இல்லத்திலே அவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள், இஸ்லாத்திலே சிறந்தது என்று எது என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு இஸ்லாத்திலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக 2 விஷயத்தை சொன்னார்கள். பசித்தவருக்கு உணவு கொடுப்பது, அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுவது என்று சொன்னார்கள். இஸ்லாத்தில் சிறந்தது இது. இன்னொரு ஹதீஸை சொல்லி காமிக்கும் பொழுது சலாத்தைய பரப்புவது சிறந்தது என்று சொன்னார்கள். பசித்தவனுக்கு உணவு கொடுப்பது இஸ்லாத்திலே மிக சிறந்தது. இதுதான் நம்முடைய ஜமாத்தில, நம்முடைய ஜமாத்தில தமிழக அளவில் ஒவ்வொரு பள்ளி வாசலிலும் வந்து பசி அறிந்து உணவு அளிப்போம் என்ற அதை ஏற்படுத்தி நம்முடைய பள்ளி வாசல்ல எல்லா கிளைகளிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு கடமையாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். பசித்தவர்களுக்கு உணவளிக்க தேடி கொடுக்கிறார்கள். விதவைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும், உண்மையாகவே யார் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, வேலைக்கு செல்ல முடியாமல் யார் துவண்டு வீட்டில் இருந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேடி உணவு, அரிசி, பருப்பு என்ற அந்த உணவுப் பொருள்களை கொடுக்கக்கூடிய நம்முடைய ஜமாத்து தமிழக அளவில் இந்த மாதிரி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதைதான் அல்லாஹ்வுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கும் பொழுது, இஸ்லாத்திலே சிறந்தது பசித்தவருக்கு உணவு அளிப்பது, பசித்தவர்களை பார்த்து உணவு கொடு, அதுதான் இஸ்லாத்தில் சிறந்தது. நீ நன்றாக இருந்து விட்டு, நீ நன்றாக சாப்பிட்டு விட்டு மற்றவன் எப்படி போனா என்ன என்று சொல்ல இருக்கக்கூடியவன் உண்மையான ஒரு முஸ்லிம் கிடையாது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள், சலாத்தை பரப்புங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வெறுமனே அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வது மாத்திரம் கிடையாது. மக்களுக்கு மத்தியிலே அமைதியை நிலைநாட்ட வேண்டும், சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும், இந்த உண்மையான மார்க்கத்தை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய கடமை. ஒவ்வொரு முஸ்லீமும் செய்யக்கூடிய பணி என்னவென்று சொன்னால், நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிற இந்த மார்க்கம், நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிற இந்த சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்திக் கொண்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் மற்ற மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும், மற்ற மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சலாத்தைய பரப்புங்கள், சலாத்தைய பரப்புங்கள் என்று சொன்னால் நிம்மதியை பரப்புங்கள், அமைதியை பரப்புங்கள், சாந்தி சமாதானத்தை பரப்புங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார்கள். இப்படி உலகத்திலே
இப்படிப்பட்ட சாந்தி சமாதானத்தை நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய அழகான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் இந்த உலகத்திலே அமெரிக்கா, லண்டன், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து நிறைய மக்கள் இந்த இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அணி அணியாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பக்கம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும், முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் ஒரு கும்பல் அதற்காக வேண்டி சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு எதிர்க்கப்படுகிறதோ இஸ்லாம், எந்த அளவுக்கு எதிர்க்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு இஸ்லாம் வளர்ந்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஐரோப்பா நாடுகளிலே நிறைய சர்ச்சைகள் பள்ளிவாசல்களாக மாறிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் குரானை வாங்கி படித்துக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்? இஸ்லாமிய மார்க்கம் என்பது மக்களுக்கு மத்தியிலே அமைதியும் சாந்தியும் சமாதானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். அதனால் அணி அணியாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே உலக ஊடகங்கள் என்ன செய்கிறார்கள்? இதையெல்லாம் வேண்டுமென்றே மறைத்து இஸ்லாம் என்பது உண்மையான சத்தியமான ஒரு மார்க்கம், சாந்தி சமாதானத்தை ஏற்படக்கூடிய மார்க்கம் என்று ஊடகங்கள் சொல்லாமல் இதையெல்லாம் மறைத்து இதை அழிப்பதற்காக வேண்டி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த உலகத்திலே இஸ்லாம் ஏன் எதிர்க்கப்படுகிறது, என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு 4 காரணம் இருக்குதுங்க. இந்த 4 காரணங்களால தான் இஸ்லாம் எதிர்க்கப்படுகிறது. ஒரு 50 வருடம் காலமாக எதிர்க்கப்படுகிறது. இந்த உலகத்திலே ஏற்றத்தாழ்வுகள் களையப்பட வேண்டும் என்று சொன்னால் சில மக்கள் சொல்லுவார்கள், கம்யூனிசம் வந்தால் ஏற்றத்தாழ்வு எல்லாம் மறைந்து போய்விடும் என்று சொல்லுவார்கள். தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசியம் வந்தால் இந்த சமூகத்திலே ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் போய்விடும் என்று சொல்கிறார்கள். திராவிட மாடல் வந்துவிட்டது என்று சொன்னால் ஏற்றத்தாழ்வு எல்லாம் போய்விடும் என்று சொல்கிறார்கள். போகுமா? திராவிட மாடல் வந்தாலோ, தமிழ் தேசியம் வந்தாலோ, கம்யூனிசம் வந்தாலோ இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற இந்த ஏற்றத்தாழ்வு, இவன் தீண்ட தகாதவன், இவன் தாழ்ந்த ஜாதி, இவன் உயர்ந்த ஜாதி, இவன் இந்த மதத்தை சார்ந்தவன், அந்த மதத்தை சார்ந்தவன் என்ற இந்த பாகுபாடு எல்லாம் ஒழியுமா? கம்யூனிசம் மூலமாக, தமிழ் தேசியம் மூலமாக, திராவிட மாடல் மூலமாக இந்த ஏற்றத்தாழ்வு ஒழியுமா என்று சொன்னால் நிச்சயமாக ஒழியாது. இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இஸ்லாம் வந்தால்தான், இஸ்லாம் மார்க்கம் வந்தால்தான் இந்த ஏற்ற தாழ்வு எல்லாம் ஒழியும், ஜாதி எல்லாம் ஒழியும் என்று யாருமே பேசுவது கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? 4 காரணம். ஒன்று, இந்த சமூகத்திலே சமூக தீமைகள் என்று சொல்லக்கூடிய நிறைய தீமைகள் இருக்கு. அதிலே 4 தீமைகள் மிகப்பெரிய தீமை. இந்த தீமைகள் மூலமாக மாஃபியா கும்பல் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு மது, சூது, விபச்சாரம், வட்டி. இதன் மூலமாக ஒரு மாஃபியா கும்பல் இதன் மூலமாக கோடிக்கணக்கான மில்லியன் டாலர் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு உலகத்திலே மதுவின் மூலமாக ஒரு வருடத்திற்கு 1600 மில்லியன் டாலர் வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது. போதை மூலமாக, மது மூலமாக, போதை வஸ்துக்கள் மூலமாக வருடத்திற்கு 321 மில்லியன் டாலர் வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது. விபச்சாரத்தின் மூலமாக வருடத்திற்கு 400 மில்லியன் டாலர் வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது. விபச்சாரம் என்று சொன்னால் போல என்னென்னவோ இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது விபச்சாரம். இதன் மூலமாக வருடத்திற்கு 400 மில்லியன் டாலர். வெப்பன்ஸ், துப்பாக்கி தயாரிக்காங்க இல்லையா, இதன் மூலமாகவும் 100-200 மில்லியன் டாலர் வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் இஸ்லாம் வன்மையாக எதிர்க்கிறது. மதுவையும், சூதையும், விபச்சாரத்தையும், வட்டியும் வன்மையாக இது கடுமையாக எதிர்க்கிறது இஸ்லாம். இஸ்லாம் நடைமுறைக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் வருடத்திற்கு 3000 மில்லியன் டாலர் மாஃபியா கும்பலுக்கு நஷ்டம், லாஸ். அதனாலதான் இஸ்லாம் இந்த உலகத்திலே நடைமுறையில வந்து விடக்கூடாது. இஸ்லாம் வந்தால் விபச்சாரம் ஒழியும். இஸ்லாம் நடைமுறைக்கு வந்தால் மது எல்லாம் ஒழிந்துவிடும்,
இஸ்லாம் நரமுடிக்கு வந்தால் இப்படிப்பட்ட சூது விளையாட்டுகள் எல்லாம் ஒளிந்துவிடும் என்ற அடிப்படையில் தான் இந்த உலகத்திலே இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டு இருக்கிறார்களே தவிர மற்றபடி இஸ்லாத்தில இது இருக்கு, இது குறை, அது குறை என்று யாருமே சொல்லி யாருமே எதிர்ப்பது கிடையாது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களில் ஒரு பெயர் அஸ்ஸலாம். அவனுடைய பெயர் அஸ்ஸலாம் என்று சொன்னால் சாந்தமானவன், அமைதியானவன், நிம்மதி ஏற்படுத்தக்கூடியவன், அமைதியை ஏற்படுத்தக்கூடியவன். அவனால் கொடுக்கப்பட்ட மார்க்கம், அவனுடைய பெயராலே அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை வழங்கியிருக்கிறான் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு பெயர் முஸ்லிம். அந்த முஸ்லிம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், சாந்தி சமாதானத்தோடு மக்களுக்கு மத்தியிலே நிம்மதியும் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா அஸ்ஸலாம் என்ற அந்த அழகிய பெயர்களில் இருந்து நமக்கு சொல்லித் தருகின்றான். இப்படி அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களை, ஒவ்வொரு பெயர்களை நாம் தெரிந்து புரிந்து அதன் அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு இந்த உலகத்திலே வாழலாம். இதன் மூலமாக மறுமை நாளிலும் வெற்றி அடையலாம். அப்படிப்பட்ட பாக்கியத்தின் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களில் ஒரு பெயர் அஸ்ஸலாம் என்ற அந்த பெயர்களுடைய விளக்கத்தை பற்றி நாம் பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களை நாம் தெரிஞ்சுக்கணும். ரஹ்மான் என்றால் என்ன, ரஹீம் என்றால் என்ன, ராசிக் என்றால் என்ன, இதை ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கணுமே தவிர இந்த 99 பேரை ஒரு அட்டையில எழுதி வீடுகளிலோ கடைகளிலோ தொங்க விடுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வை புரிந்து அறிந்து இந்த உலகத்திலே வாழும் பொழுதுதான் இந்த உலகத்தில் அவன் கண்ணியம் உள்ளவனாக இருப்பான், அவன் இஸ்ஸத் உள்ளவனாக இருப்பான். அவன் அல்லாஹ்வை அறியாதவன், அவனுக்கு இஸ்ஸத் என்பது கிடையாது, கண்ணியம் என்பதும் கிடையாது. உதாரணத்திற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கிருந்து வந்தார்? அவர் அபிசீனியா நாட்டில் இருந்து ஆடு மாடுகள் எப்படி கொண்டு வருவார்களோ அந்த மாதிரி அங்கிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்டவர் பிலால். மக்காவுக்கு வருகிறார், அடிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் அடிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த இஸ்லாத்தை அறிகின்றார், அல்லாஹ்வை அறிகின்றார். பிறகு இஸ்லாத்தை ஏற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே இருக்கிறார்கள். அவர் கேவலமாக பேசினார்கள், கருப்பா 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 என்று கேவலமாக இழிவாக அவர்களை அழைப்பார்கள் பிலாலை. ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு எந்த அளவுக்கு அந்த சமுதாயத்திலே எந்த அளவுக்கு இஸ்ஸத்தோடு எந்த அளவுக்கு அவர்கள் உயர்ந்து இருக்கிறார்கள் என்று இதுவரைக்கும் அவரை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பிலாலை பற்றி எதற்காக வேண்டி பேசிக் கொண்டிருக்கிறோம்? அவர் கோட்டீஸ்வரராக இருந்தார், கல்விமானாக இருந்தார் என்பதற்காக வேண்டி பேசிக் கொண்டிருக்கிறோமா? இல்லை, அல்லாஹ்வை அறிந்து அவர் அல்லாஹ்வுக்கு மட்டும் பயந்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து மக்காவிற்கு ஆயிரக்கணக்கான சகாபாக்களை ஒன்று திரட்டிக் கொண்டு மக்காவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி வந்தார்கள். மக்காவுடைய வெற்றி அவருடைய கையிலே வந்தது. பிறகு காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். காபத்துல்லாவுடைய சாவியை ஒப்படைக்கிறார்கள் காபீர்கள். அந்த சாவியை வாங்கி அந்த கதவையை திறக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறந்த பிறகு ஐன பிலால் என்று கேட்கிறார்கள். பிலால் எங்கே என்று கேட்கிறார்கள். பிலால் எங்கே ஒரு ஓரமாக நின்று கொண்டிருக்கிறார். பக்கத்திலே பெரும் கொண்ட சகாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அபூபக்கர் இருக்கிறார், உமர் இருக்கிறார், அலி இருக்கிறார், உஸ்மான் இருக்கிறார், ரலியல்லாஹு அன்ஹும். இப்படிப்பட்ட சகாபாக்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? பிலால் எங்கே? ஓடோடி வருகிறார் பிலால். அல்லாஹ்வின் தூதர், நான் இங்கே இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலை அழைத்து அந்த காபத்துல்லாஹ்வுடைய அந்த கதவையை திறந்து முதலாக நீங்கள் காபத்துல்லாஹ்விலே நுழையுங்கள் என்று நுழைய வைத்து ஜாதியை ஒழித்து காண்பித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
பெரியாரா இருந்தாலும் சரி, அறிஞர் அண்ணாவா இருந்தாலும் சரி, நம்முடைய தமிழகத்திலே அந்த காலகட்டத்திலே ஜாதியை ஒழிப்பதற்காக வேண்டி பாடுபட்டார்கள். இதுவரைக்கும் ஜாதி ஒழிந்ததா? தீண்டாமை ஒழிந்ததா? 1400 ஆண்டுகளுக்கு முன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நீக்குற அடிமையை கொண்டு அந்த காபத்துல்லாவை நுழைய வைத்து ஜாதி என்பது கிடையாது என்று நிரூபித்து காமித்தார்கள். அதே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காபத்துல்லாவுக்கு மேலே ஏறி வாழ்ந்து சொல்ல வைத்து தீண்டாமை ஒழித்து கட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு பெரிய சிறப்பு பிலாலுக்கு! கருப்பு நீக்குற அடிமையாக இருந்தவர், மக்களால் மோசமாக கேவலமாக அழைக்கப்பட்டவர் பிலால். அப்படிப்பட்ட ஒரு பிலால் இந்த அளவுக்கு இஸ்ஸத் உள்ளவராக மாறினார் என்று சொன்னால் காரணம் என்ன? அல்லாஹ்வை அறிந்தார், படைத்த இறைவனை அறிந்து புரிந்து உறுதியோடு வாழ்ந்தார், இஸ்ஸத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். ஆனால் மக்காவிலே பிறந்து வளர்ந்தானே அபூ ஜஹல் அவன்தான் தலைவன், நான் தான் தலைவன் என்று மாறு கட்டி கொண்டிருந்தான் அபூ ஜஹல். கேவலமாக இழிவாக பத்ர் போரில் கொல்லப்பட்டான். பார்க்கிறோம் அல்லாஹ்வை அறியாதன் காரணத்தினால். ரோம் நாட்டிலிருந்து சுவைபு வியாபாரத்திற்காக வேண்டி வருகை தந்தார் மக்காவிற்கு. இஸ்லாத்தை ஏற்றார். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு சுவைபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்கள் புகழ்கிறோம் என்று சொன்னால் காரணம் என்ன? அல்லாஹ்வை அறிந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். ஆக அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் எது படித்தாலும் சரி, நம்முடைய படைத்த இறைவனை அறிந்து புரிந்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த உலகத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரமோ யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலே பயந்து இந்த உலகத்திலே வாழ்வான். அப்படி வாழும் பொழுதுதான் இந்த உலகத்திலே இஸ்ஸத்தோடு கண்ணியத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வான். யார் இந்த உலகத்திலே தேவையில்லாத விஷயத்திற்கும் தேவையில்லாத ஆட்சி அதிகாரத்திற்கும் பயந்து நடுங்கி ஒடுங்கி இந்த உலகத்தில் வாழ்கிறானோ அவன் அல்லாஹ்வை அதிகமாக அறியவில்லை என்று பொருள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜும்மாவிலே அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்கள் ஒரு பெயர் அஸ்ஸலாம். அவன் நிம்மதி அளிக்கக்கூடியவன், சாந்தி அளிக்கக்கூடியவன் என்ற அந்த வார்த்தையினுடைய அந்த பெயருடைய விளக்கங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இதே மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த அழகிய அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அழகிய பெயர்கள் ஒவ்வொரு பெயர்களையும் அறிந்து புரிந்து இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகத்தில் மறு உலகத்தில் வெற்றி அடையலாம். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.